जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத சாதனை தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். ஸ்ரத்தை நம்பிக்கை அவசியம் தொடர்கிறது. ஆஸ்திகர் நாஸ்திகர் என்று 2 பேர் பிரித்து சொல்கிறோமே, அதில் ஆஸ்திகர் என்றால் வெறுமனே சுவாமி உண்டு என்று நினைக்கிறவர் மட்டும் இல்லை. வெறுமனேக்காக சகலத்துக்கும் காரண மூல சக்தியாக சுவாமி என்று ஒருத்தர் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைப்பதால் என்ன பிரயோஜனம்? அந்த சுவாமி நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்து அதன்படி புண்ணிய பாப பலன்களை கொடுக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் கிருபாமூர்த்தியாக இருந்து கொண்டு நம்மை நல்லதிலேயே போக செய்வதற்காக ரிஷிகள் மூலம் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். போதாதென்று ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைத்தும் தானே அவதரித்தும் நல்லதற்கு வழிகாட்டுகிறார். ஆனபடியால் அவருடைய தீர்ப்புக்கு பயந்தும் சாஸ்திரப்படி ஆச்சாரியரின் உபதேசப்படி நடந்து கொண்டும் நாம் கடைத்தேற வேண்டும் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்து அந்தபடி செய்தால்தான் பிரயோஜனமாகும். இந்த நம்பிக்கையைத்தான் ஆஸ்திகம் என்பது. அதாவது ஸ்ரத்தைதான் ஆஸ்திகம் என்பதே. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஸ்ரத்தை இருக்கிறவன்தான் ஆத்ம சிந்தனை பண்ணுவான் என்ற மந்திரத்திற்கு குறிப்பு பகுதி 7 ஸ்லோகம் 19. ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது ஒரே சின்ன வாக்கியத்தில் ஆஸ்திக்ய புத்திஹி ஸ்ரத்தா என்று 2ஐயும் ஒன்றுபடுத்தி சொல்லி முடித்திருக்கிறார். இங்கே நம்மை விட வெள்ளைக்காரர்கள் ஒரு படி மேலே போயிருக்கிறார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. எப்படி என்றால், நாம் மதம் என்று சொல்கிறோமே, அதற்கு அர்த்தம் மதியினால் பெறப்பட்டது என்பது. மதி நன்றாக ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து ப்ரூவ் பண்ணி முடிவு கண்ட கொள்கையும் மதம்தான். அது நம்மால் ப்ரூவ் பண்ணி பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் சாஸ்திரங்களும் பெரியவர்களும் சொல்வதால் ஒன்று சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்புவதும் மதம்தான். இருந்தாலும் மதி, அதாவது ஒரு மனித புத்தி தானே சிந்தித்து பார்த்து கன்வின்ஸ் ஆகிற கொள்கை என்பதுதான் மதம் என்பதற்கு முக்கியமான அர்த்தம். பிரத்தியார் வார்த்தையில் நம்பிக்கையால் இல்லை, அதற்குத்தான் ஸ்ரத்தை என்ற தனி வார்த்தை இருப்பது. ஆனால் இங்கிலீஷ்காரர்களோ ரிலீஜியன் என்பதையே ஃபெய்த் என்றும் சொல்கிறார்கள். நம்பிக்கைக்கு அத்தனை முக்கியத்துவம் மத விஷயத்தில் கொடுத்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள்தான் மதத்திலும் ரீசனுக்கு, அதாவது பகுத்தறிவுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து நம்மவர்களையும் அப்படி இழுத்துவிட்டவர்கள் என்றாலும் பூர்வத்தில் அவர்கள் சாஸ்திர நம்பிக்கையே மதம் என்று நினைத்துதான் அதை ஃபெய்த் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஸ்ரத்தை அத்தியாவசியம். இந்த சமாச்சாரத்தை அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். எப்புறம் என்றால், அத்வைத சாதனை கிரமத்திலேயே ஒரு உச்சகட்டத்தில் ஸ்ரத்தை என்பது வரும். அப்போது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறேன். அங்கே ஆழ வேர்விட்டு கொண்டு பெரிய மரமாக நிற்க வேண்டிய ஸ்ரத்தைக்கு ஆரம்பமாக ஒரு சின்ன பதியன் போடுகிற மாதிரிதான் இப்போது நான் சொன்ன ஸ்ரத்தை. ஆனால் இது இருந்தால்தான் அது வரும். இந்த பதியன்தான் அந்த மரமாக வளர வேண்டியது. சமுத்திரத்தில் கரையோரமாக கொஞ்ச நாழி மூச்சை பிடித்து கொண்டு நீச்சல் அடிப்பதில்தான் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அப்புறம் பலப்பட்டு கொண்டு போய் நல்ல ஆழத்தில் அடிவாரத்தில் ரொம்ப நாழி மூச்சை பிடித்து கொண்டிருந்து முத்து சிப்பிகளை சேகரம் பண்ணும் சாமர்த்தியத்தை உண்டாக்கும். கரையோர நீச்சல் மாதிரி இப்போது சொன்ன அடிப்படை ஸ்ரத்தை. முத்துக்குளிப்பு முழுக்கு மாதிரி அப்புறம் வரப்போகும் ஸ்ரத்தை. முத்து என்று சொன்னதில் தன்னை அறியாமல் ஒரு பொருத்தம் தெரிகிறது. முக்தம் என்ற வார்த்தைதான் அப்படி ஆனது. முக்தம் என்றால் விடுபடுவது. சிப்பியில் இருந்து தெரித்து விடுபட்டு வருகிற மணியே முக்தம் என்கிற முத்து. சம்சாரத்தில் இருந்து தெரித்து விடுபடுவது முக்தி.
முக்தரை தமிழில் முத்தர் என்றே சொல்வது வழக்கம். முக்தி பற்றி கதை பேச உட்கார்ந்த இடத்தில் முத்து உபமானம் வந்துவிட்டது. அம்பாளுடைய சிரிப்பை ஒரு கவி பார்த்தாராம். வெள்ளை வெளேரென்று அவளுடைய தந்த காந்தி பரவுவதை பார்த்து சுப்ரமாயிருக்கிற சங்கின் பிரகாசம் மாதிரி இருக்கிறது என்று உவமை சொன்னாராம். உடனே இன்னொரு கவி அவரிடம் சண்டைக்கு போனாராம். எப்படிங்காணும் சங்கையும் அம்பாளுடைய மந்த ஸ்மிதத்தையும் அதாவது புன்னகையையும் ஒன்றாகச் சொல்வீர்? சங்கு முக்தங்களை தூர தள்ளி விடுகிறது. அம்பாளின் மந்தஸ்மிதமோ முக்தர்களுக்கு பிரமப்பிரீதியை உண்டு பண்ணுகிறது. அதற்கும் இதற்கும் எப்படி ஒப்பு என்று கவி பாடினாராம். முக்தானாம் பரிமோச்சனம் விதத தஸ் தத் பிரீத்தி நிஷ்பாதினி. குறிப்பு: மூக்க பஞ்சசதியில் மந்தஸ்மித சதகம் 65ஆம் ஸ்லோகத்தில் உள்ள கருத்தை ஸ்ரீசரணர்கள் குட்டி கதையாக்கியிருக்கிறார்கள். முத்து எடுப்பது போல முக்தியை பிடிக்கும் கட்டத்திற்கு முன்னால் சாதனை கிரமத்தில் ஸ்ரத்தையை சொல்லி இருந்தாலும் நான் சகலத்திற்கும் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை பற்றிதான் இப்போது சொல்லிக் கொண்டிருந்தது. ஸ்ரத்தையோடு இன்றைக்கே ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆத்ம வழியில் போக ஆரம்பித்தால் என்றைக்கோ ஒரு நாள் லட்சியத்திற்கு போய் சேரலாம். என்றைக்கானாலும் சரி, வேத உபனிஷதுகள் முதலில் சொல்லி அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் கன்ஃபார்ம் பண்ணி பிற்பாடு நம்முடைய பகவத் பாதாள் சாங்கோபாங்கமாக வகுத்து தந்துள்ள வழி ஆனதால் நிச்சயமாக ஒரு நாள் நாமே பரபிரம்மமாகிற பெரிய அனுபவம் நமக்கும் வாய்க்கும் என்ற ஸ்ரத்தையுடன் சாதனையை பின்பற்ற வேண்டும். கர்ம பக்தியில் ஆரம்பித்து ஞானத்துக்கு போக வேண்டும். அழுக்கேறி போன ஒரு கண்ணாடி நிலைப்படாமல் ஆடிக்கொண்டே இருக்கிற மாதிரி நம் மனஸ் இருக்கிறது. அதனால் இப்போது இதில் ஞானத்துக்கான விஷயங்கள் பிரதிபலிக்காமலே இருக்கின்றன. கர்மா பண்ணி பண்ணி அழுக்கை துடைக்க வேண்டும். பக்தி பண்ணி பண்ணி அது ஆடுகிறதை நிறுத்தி நிலை கொள்ளச் செய்ய வேண்டும். நிலை கண்ணாடி என்ற பெயர் பொருந்தும்படி செய்ய வேண்டும். அப்படி மனஸ் நிர்மலமாக ஒன்றிலேயே ஸ்திரமாக நிற்பதாக ஆனால் அப்புறம் ஞான விஷயங்கள் அதில் ஸ்வச்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சிரித்துக்கொண்டே சொல்கிறார், நாமும் ஆத்மாவை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ண லாயக்காவோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर।